தேசியம், நீ இந்த ராகுல் காந்தி திட்டிக்கிட்டே இருப்பேல, அப்ப கூட நான் வந்து உன்ன தப்பா நெனச்சுட்டேன்ப்பா. ஆனா நீ சொன்னது எல்லாமே உண்மை. அதாவது ராகுல் காந்தி வந்து விஜய் நடத்துறார்ல மாநாடு, அதுல தான் கலந்துக்க போறாருன்னு சொன்னாங்க. இப்ப என்னன்னா அவர் கூட சேர்ந்து யாத்திரையே போறாராம்ப்பா. எப்பா எங்க கூட இல்லாம அவர் எப்படி தமிழ்நாட்டுல சீட்டு ஜெயிப்பாருன்னு பார்ப்போம். எப்ப பார்த்தாலும் அவங்களுக்கு நாங்க தான் உதவி பண்ணி, அவங்கள வந்து இத்தனை எம்எல்ஏ, இத்தனை எம்பி ஜெயிக்க வச்சிருக்கோம். ஆனா கொஞ்சம் கூட நன்றி இல்லாம விஜய ஏப்பா சங்கல்ப என்னப்பா ஆயிடுச்சு அப்படி? இல்லப்பா. ஏதோ விஜய சங்கல்ப யாத்திரான்னு சொல்லிட்டு, விஜய் கூட சேர்ந்து யாத்திரை ஐயோ! போறாராம்ல. விஜய சங்கல்ப யாத்ரா அப்படிங்கிறது காங்கிரஸ் ஹரியானால ஜெயிக்கிறதுக்காக ஒரு யாத்திரை பண்றாங்க. அதுக்கும் தமிழ்நாட்டுக்கு சம்பந்தமே கிடையாது. விஜய சங்கல்பனா வெற்றியை உறுதி செய்வதற்காக சங்கல்பம் எடுத்து அவங்க யாத்திரை பண்றாங்க. அவ்வளவுதான். அப்படியா? நல்ல வேலைப்பா. நான் கூட ஏதோ விஜய் கூட சேர்ந்து கூட்டணி வைக்க போறாரு. தமிழ்நாட்டுல அவங்க ஆட்சிய பிடிப்பாக்க போறாங்க. அப்படி இப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஐயோ இருந்தேன். அதான் ஹிந்திப்பா. அத விட நமக்கு எதுக்கு அது? யாருமே இல்லாத கடையில யாருக்குடா டீ யாத்திரை? அப்பனா ஏற்கனவே பாத்தீங்க அப்படின்னா, அந்த பாரத் ஜோடோ யாத்திரை மூலமா கர்நாடகாவ கதற விட்டவரு, இப்ப இந்த விஜய் சங்கல்ப யாத்திரை மூலமா ஹரியானாவ அலற விட போறாரு. மொத்தத்துல பாஜகவ பதற விட போறோம். எப்படி? இப்பதானே தமிழ்நாட்டுல எங்க தயவு இல்லாம ஒண்ணும் நடக்காது, பருப்பு வேகாதுன்னு சொல்லிட்டு இருந்தா திட்டிட்டு இருந்தியே. எப்பா என்ன இருந்தாலும் தமிழ்நாட்டுல தானே அப்படி. இந்தியால அவங்க வந்து ஒரு பெரிய கட்சி. இந்தியால பாஜகவை எதிர்க்கிறதுக்கு ஒரே ஆள் அவங்க தானே. உங்களுக்கு இருக்கு பாத்துக்கிட்டே இரு. ஏற்கனவே பாரத் ஜோடோ யாத்திரை மூலமே 99 சீட் வந்துருச்சு. விஜய் சங்கல்பம் மூலமா எனக்கு தெரிஞ்சு 209 300 கிட்ட வந்துரும். ஐயோ அது வெறும் ஹரியானாக்காகயா? எப்பா பாரத் ஜோடோ யாத்திரை மூலமா கர்நாடகால ஆட்சியை பிடிச்ச மாதிரி இந்த யாத்திரை மூலமா ஹரியானால ஆட்சியை பிடிப்போம். ஹரியானாக்கு அடுத்து என்னது? டெல்லி. டெல்லின்னா பக்கத்துல என்னது? இருக்கு. பாராளுமன்றம். பாராளுமன்ற தேர்தலில் ஜெயிச்சு இந்தியால எங்க கூட்டணி தான் ஆட்சியில் எடுக்கும். நாங்க 10 அமைச்சர்கள் வாங்கி ஜம்முன்னு நாட்டுக்கு நல்லது பண்ணுவோம். ஆனாலும் ஒரு விஷயம்ப்பா, விஜய் சங்கல்ப யாத்திரைன்னு பேர் வச்சதுக்கு பதிலு ஸ்டாலின் சங்கல்ப யாத்திரைன்னு வச்சிருந்திருக்கலாம். ஏன்னா வெற்றினாலே நாங்க தானே. 40க்கு 40 நாங்க தானே ஜெயிச்சிருக்கோம். வேற யாரும் ஜெயிக்கலையே. ஐடியா இல்லாம இருக்காரு. ஐடியா இல்லாம இருக்காரு. பேரை மாத்தினா நல்லா இருந்திருக்கும். என்னப்பா சரி ஹரியானான்னு சொன்னா ஞாபகம் வருது. இப்போ நிறைய மாநிலத்துல தேர்தல் வருது இல்லையா? ஆமா. இது ஹரியானா, மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட், ஜம்மு அண்ட் காஷ்மீர், இதுல எல்லா மாநிலங்கள்லயுமே இழுபறி அப்படி இப்படின்னு ஒவ்வொருத்தரும் வந்து கருத்து கணிப்பு போட்டுட்டு இருக்காங்க. இந்த நிலையில ஜம்மு மக்கள் இருக்காங்க இல்லையா, ஆமா. அவங்க இன்னைக்கு ட்விட்டர் ட்ரெண்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்றாங்க? ஜம்மு மாங்கே அப்னா சிஎம். அதாவது எப்ப பாரு காஷ்மீர் வேலையில இருந்தா சிஎம் வராங்க எங்களுக்கு. ஜம்மு மக்கள் நாங்க எப்போதுமே புறக்கணிக்கப்படுறோம். எங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் இல்ல, பிரதிநிதித்துவம் இல்ல. அதனால ஜம்முல இருந்து ஒரு சிஎம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நாங்களும் தான் சொல்றோம். எப்ப பார்த்தாலும் பிரதமர் அப்படின்னாலே வட இந்தியால இருந்து தான் வர்றீங்க. தென்னிந்தியால இருந்து எந்த பிரதமரும் வரல அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம். முதல்வர் வேட்பாளர்னால எப்ப பாரு கருணாநிதி குடும்பத்திட்ட வராங்க, மத்த குடும்பத்தில வரவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்களே. சரிப்பா, வேற செய்தி எதுவும் இருக்காப்பா? உங்களை பத்தி சொன்ன உடனே அப்படியே டைவர்ட் பண்ணி வேற எங்கேயோ போயிருவீங்க. அப்படிதான் போவேன். வேற செய்தி சொல்லு, இல்லைன்னா கிளம்பு. யோ இருக்கியா, சுப்ரீம் கோர்ட் இருக்காங்கல்ல, ஆமா. அவங்க இன்னைக்கு ஒரு அப்சர்வேஷன் சொல்லியிருக்காங்க. அப்சர்வேஷன் என்னது? அதாவது இந்த திருப்பதி லட்டு விவகாரம் இருக்கு இல்லையா, ஆமா. அதோட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆந்திரா முதல்வர் எதற்காக இதை வந்து பப்ளிக்ல போய் சொன்னாரு, டெஸ்ட் லேப் ரிப்போர்ட் எப்ப வந்துச்சு, ஜூலைல வந்துச்சு, அதை எதுக்கு இப்ப எடுத்துட்டு போய் மக்கள் முன்னாடி வைக்கிறாங்க, இது மக்களுடைய சென்டிமெண்ட்ஸ் ஹர்ட் பண்ணாதுன்னு அவருக்கு தெரியாதா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அது தவிர லேப் ரிப்போர்ட் இருக்குல்ல, அதுல இது மாதிரி பண்ணி கொழுப்பு மாட்டு கொழுப்பு கலந்துருக்குங்கிறது கிளியராவே இல்ல, கிளியராவே சொல்லல. இந்த நேரத்துல ஆந்திர முதல்வர் போய் எதற்காக மக்கள் முன்னாடி அப்படி சொன்னா மக்களுடைய மனசு புண்படாதா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்கப்பா. பாத்தியா, உங்க கூட்டணியில இருக்கிறவரு மக்களோட மனசை புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. நீங்க மட்டும் இல்ல, உங்க கூட்டணியில இருக்கிற எல்லாருக்குமே மக்களோட மனசை புரிஞ்சுக்க தெரியல. மக்களோட மனசை புரிஞ்சுக்கிட்டு ஆட்சி செய்யறது எங்க தலைவர் மட்டும்தான். இப்ப என்ன சொல்லுவ, சுப்ரீம் கோர்ட் கவர்மெண்டோட கைப்பாவியா இருக்கு, மோடியோட கைப்பாவியா இருக்குன்னு திமுக காரங்க சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா இப்ப என்ன, சுப்ரீம் கோர்ட் தன்னிச்சையா செயல்படுத்தி நிரூபிச்சிருக்கா இல்லையா? எப்பா இதே கேஸ்ல மோடி அவர்கள் வந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்க, மோடிக்கு ஆதரவா தான் கொடுத்திருப்பாங்க. ஏதோ கூட்டணி கட்சிங்கிறனால போனா கூட்டணிக்கு ஆதரவா பேச மாட்டாங்க, ஏதோ சொன்னீங்கப்பா. அப்படிதான்ப்பா சொல்லுவான். வேற என்ன, வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ பேச முடியும். எதுனாலும் பாயிண்டா பேசுவோம் நாங்க. இப்ப திருப்பதி லட்டு விவகாரத்தில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியவே இல்லப்பா. ஏற்கனவே பார்த்தனா பவன் கல்யாணம் வந்து இப்ப ரோஜா வேற வசமா அடிச்சு விட்டாங்க. அதாவது பவன் கல்யாணுடைய பர்சனல் வாழ்க்கையை பத்தி நிறைய பேசியிருக்காங்க. அதாவது நான் வந்து சாமி கும்பிட மாட்டேன்னு அவர் சொன்னாரு. அவங்க அண்ணன் வந்து கடவுளே இல்லைன்னு சொன்னாரு. இந்த மாதிரி நிறைய சொல்லியிருக்காங்க. எதுக்கு பர்சனல் வாழ்க்கையெல்லாம் போறாங்க ரோஜா அப்படின்னு விமர்சனங்கள் இருக்கு. திருப்பதி லட்டு எல்லாருடைய வாழ்க்கையிலும் விமர்சனத்துக்கு உள்ளாகிருச்சுப்பா. இதுக்குதான் ப்ராப்பரா விசாரணை செஞ்சு யாருமே நடவடிக்கை எடுக்கணுமோ அந்த நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு எல்லாருமே கேட்கறாங்க. சுப்ரீம் கோர்ட் இதுக்கு நல்ல ஒரு தீர்வு கொடுக்கும்னு நான் நம்புறேன். நீ நம்புறியா? நானும் நம்புறேன். நீ கிளம்பு. சரி நான் போறேன். அடுத்து இன்னொரு பேசுக்கு புது வரவு துவாரகை செல்வன் வந்திருக்காரு. அவர் வந்து செய்தி சொல்லுவாரு. சரி நீ கிளம்பு. தம்பி துவாரகை செல்வன், என்ன நீங்களும் நம்ம கடை பக்கமே வர மாட்டீங்க? சின்ன ஒரு துணை முதல்வரானவனா வந்துட்டீங்க பாத்தீங்களா? அவருக்கு வாழ்த்து சொல்ல வந்திருக்கீங்களா? அவர் துணை முதல்வரானதுக்கு நான் எதுக்குன்னா வாழ்த்து சொல்லணும்? அப்ப எதுக்கு வந்தீங்க? நிறைய பேரோட பதவியை பறிச்சிருக்கீங்க.
எப்பா நானே அவர் வந்து துணை முதல்வர் ஆயிட்டாருன்னு ஜாலியா இருக்கேன், கொண்டாட்ட மனநிலையில இருக்கேன். யாரோட பதவி போனா எனக்கு என்ன? சரி, யார் யார் பதவி போயிருக்கு, என்ன விஷயம் கொஞ்சம் விவரமா சொல்றியா? முன்னாள் பால்வளத்துறை அமைச்சர் இருக்காரு மனோ தங்கராஜ், ஆமா. அவர் பதவி போயிருக்கு. சரி. அது என்ன விவரம்னா, அங்க வந்து அவரோட பையனோட ஆதிக்கம் தான் கட்சிக்குள்ள அதிகமா இருக்கு. எப்பா அவரே இளைஞர் மாதிரி தானப்பா இருக்காரு மனோ தங்கராஜ், அவரோட மகன் வேற இருக்காரா? ஆமா, ஆ. அவர் பையன் வந்து அந்த கட்சிக்குள்ள நிறைய ஆதிக்கம் செலுத்துறாரு, நிறைய அட்ராசிட்டிஸ் அவர்னால அங்க கட்சிக்குள்ள நிறைய உட்கட்சி பிரச்சனை நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு சரி. இவர் மேல ஒரு குற்றச்சாட்டை வச்சு இவரை தூக்கிட்டீங்க. ஆ. ஆனா இப்ப உங்க தலைமையோட மகனை தானே வந்து இதா வச்சிருக்கீங்க, துணை முதல்வர் ஆக்கியிருக்கீங்க. ஏன்பா மனோ தங்கராஜோட மகனும் எங்க ஸ்டாலின் ஐயாவோட மகனும் ஒண்ணா? அதாவது ஸ்டாலின் அவர்கள் இருக்காருல்ல, அவர் வந்து முதல்ல மேயரா இருந்தாரு, அதுக்கப்புறமா எம்எல்ஏவா இருந்தாரு, அதுக்கப்புறமா தான் துணை முதல்வர் ஆனாரு. இதுக்கு எவ்வளவு வருஷம் ஆச்சு? ஆனா நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த 2021 தான் எம்எல்ஏவே ஆனாரு. அதுக்குள்ள பார்த்தோன்னா இப்ப 2024 துணை முதல்வரே ஆயிட்டாருப்பா. எவ்வளவு வளர்ச்சி பத்தியா? அந்த அளவுக்கு திறமை இருக்குன்னு அர்த்தம். ஆமா ஆமா, ரொம்ப வளர்ச்சி தான். ம். இந்த சந்தான காமெடி ஒண்ணு வரும்ல, ஜாவா சுந்தரேசன், ஆமா. அதோட உங்க சின்னவர் தான் ரொம்ப ஃபாஸ்டா வளர்ந்துருக்காரு. ஆமாப்பா, இந்த மாதிரி எதிர்க்கட்சிக்காரங்க கூட எங்களை பாராட்டி பேசுறது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அண்ணே, நான் உன்னை கிண்டல் பண்றேனே. கிண்டல் பண்றியா? சரி, இவரை பத்தி பேசிட்டேன் மனோ தங்கராஜ். அடுத்தது இன்னொரு அமைச்சர்னு சொன்னீங்க, அது யாரு? செஞ்சி மஸ்தான் இருக்காருல்ல, ஆமா. அவருக்கும் அந்த மாவட்டத்தில் உள்ள இன்னொரு அமைச்சருக்கும் ஆ. ஒரு அதிகார போட்டியே நடக்குது. அதிகார போட்டி அந்த மாவட்டம்னா யாரு? நம்ம பொன்முடி அவர்களை சொல்றியா? ஆமா, அவர்தான். அவரோட அறிவுறுத்தல் பேர்ல தான் வந்து கட்சியை விட்டு அந்த பதவியை விட்டு நீக்கிறதுக்கதா ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. நல்ல வேலைப்பா, நீ வாய் தவறி கட்சின்னு சொல்லிட்ட. ஏற்கனவே பார்த்தேன்னா செஞ்சி மஸ்தான் இருக்காருல்ல, அவரை மாவட்ட செயலாளர் பதவியில இருந்தும் எடுத்துட்டாங்க, இப்ப அமைச்சர் பதவியில இருந்தும் எடுத்துட்டாங்க. இப்ப அவர் வந்து கட்சியோட அவைத்தலைவரா மட்டும்தான் இருக்காரு, அது போக எம்எல்ஏவும் இருக்காரு. ஒருவேளை நீ சொல்ற மாதிரி நடக்கிறது வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன்ப்பா. சரி, இவர் எதுக்கு அமைச்சர் வந்து நீக்குனாங்க? இந்த அதிகார போட்டி மட்டும்தான் காரணமா, இல்ல வேற எதுவும் காரணம் இருக்கா? இல்ல, அவர் பையன் இருக்காருல்ல, ஆமா, முக்தேர் அலி மஸ்தான். ஆமா, அவரோட ஆதிக்கமும் அங்க வந்து நிறைய உட்கட்சியிலே நிறைய இது எழுந்ததாகவும், இவரோட கட்சி இவரோட குடும்பத்துக்கு மட்டும்தான் நிறைய முக்கியத்துவம் கொடுத்ததாகவும் நிறைய கட்சிக்குள்ள இருந்தே புகார் போயிருக்கு தலைமைக்கு. ஓஹோ, இப்ப இந்த ரெண்டு இதுலயுமே பார்த்தேன்னா அவங்கவுங்க மகனாலதான் பிரச்சனை வந்திருக்கு. ஆமா, பாருப்பா, எல்லா இடத்துலயும் இந்த மகன்கள் தான் பிரச்சனையா இருக்காங்க. ஆனா எங்க ஸ்டாலின் அவர்களுடைய மகனை பாரு, அவருக்கு எவ்வளவு பெருமையை சேர்க்கிறாரு, துணை முதல்வரே ஆயிட்டாரு. எல்லாருமே அவரை மாதிரி ஆயிர முடியுமா? சரி, அதை விடு. நீ வந்து அமைச்சர் பதவியில இருந்து நீக்கப்பட்டவங்களை பத்தி பேசுறியே, அமைச்சர் பதவியில சேர்க்கப்பட்டவங்களை பத்தி நீ ஏன் பேசாம இருக்கிற? நம்ம கோவி செழியன் இருக்காருல்ல, இப்போ வந்து புதுசா அமைச்சராக்கப்பட்டிருக்காரு. அவர் வந்து ஒரு பட்டியல் இனத்தை சேர்ந்தவர், அவருக்கு வந்து உயர்கல்வித்துறையா கொடுத்துருக்காங்க. இது வந்து மிகப்பெரிய அளவில் பார்க்கப்படுது. அவர் பார்த்தா அப்படின்னா தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்தவர், திருவிடைமருதூர்னு நினைக்கிறேன். ஸோ திருவிடைமருதூர் பார்த்தோன்னா டெல்டா பகுதி இருக்குல்ல, ஆமா. டெல்டா பகுதியில் திமுகவுக்கு வந்து நிறைய எம்எல்ஏக்கள் கொடுத்துட்டாங்க. ஆனா அங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களுக்கு அமைச்சரவையில முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு. அதை நீக்கிற வகையில தான் இப்ப டெல்டா பகுதியில இருந்து நம்ம கோவி செழியன் அவர்கள் அமைச்சரவையில சேர்க்கப்பட்டிருக்காரு. அதே போல சேலம் உள்ளிட்ட பகுதிகளில் கட்சியை வலுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பனமரத்துப்பட்டி ராஜேந்திரன் அவர்கள் வந்து அமைச்சரவையில சேர்த்திருக்காங்க. ஆனா இன்னுமே அதுக்கு எது தேவை இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா செந்தில் பாலாஜி அவர்களும் வெளியே வந்துட்டாரு, அமைச்சரவையில சேர்க்கப்பட்டாரு. ஸோ வந்து கொங்கு பகுதி முழுக்கவே அவரே பார்த்துக்கிடுவாரு. சரி, பனமரத்துப்பட்டி ராஜேந்திரன் பார்த்தோன்னா அவருக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பணிகள் கொடுக்கலாம்னு சொல்லி சேர்த்திருக்காங்க போல. என்ன இருந்தாலும் சரிப்பா, நீ வந்து இப்படி குறை சொல்றது இருக்கட்டும், குத்தம் சொல்றது இருக்கட்டும், நாங்க எங்க தலைவருக்கு வந்து துணை முதல்வர் பதவி கொடுத்துட்டாங்க சின்னவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்துல இருக்கோம். அதே மாதிரி செந்தில் பாலாஜி அவர்களும் அமைச்சரவையில் சேர்க்கப்பட்டாரு. அதனால நாங்க இப்ப அசுர பலத்துல இருக்கோம். அடுத்து நடக்கக்கூடிய 2026 தேர்தலில் 200 தொகுதிகள் கண்டிப்பா ஜெயிப்போம். எங்களை யாராலையும் அசைக்கவே முடியாது. ஆமா ஆமா, அசுரபலத்தோட தான் இருக்கீங்க. உங்க தலைவர் இருந்தாரு, அதுக்கப்புறம் உங்க தலைவரோட பையன் வந்தாரு, இப்ப அவரோட பையன் வந்திருக்காரு. ஆனா இதே வேற ஒரு அமைச்சர் அவரோட பையனை முன்னேற்றிக்கலான்னு வந்தா அவரோட பதவியை பறிச்சிருங்க. இது நல்லா இருக்குண்ணே. என்ன வாரிசு அரசியல் சொல்ல வர்றியா? உனக்கு அமெரிக்கா தெரியுமா? அங்கேயே பார்த்த அப்படின்னா ஜார்ஜ் புஷ் இருந்தார்ல, அவங்க அப்பா பேரும் புஷ் தான். அவருமே பார்த்த அப்படின்னா தன்னுடைய மகனை வந்து பெரிய பதவிக்கு கொண்டு வந்தாரு, அதிபர் பதவிக்கு கொண்டு வந்தாரு. அமெரிக்காவிலேயே வாரிசு அரசியல் இருக்கும் பொழுது நம்ம தமிழ்நாட்டில் இருந்தா என்னப்பா? அமெரிக்காவுக்குனே நம்ம தமிழ்நாடு இருக்கு அப்படிங்கிறத இதுக்கு அர்த்தம். மக்களே வந்து எங்க சின்னவரை ஏத்துக்கிட்டாங்க. உனக்கு எங்க எரியுது? முதல் நாள் கடைக்கு வந்திருக்க, ஏதாவது பாசிட்டிவா பேசுவேன்னு பார்த்தா இப்படி அமங்கலமா பேசிக்கிட்டு இருக்க. கிளம்பு முத. நட்டனே என்ன திருமுருகா, 2-3 நாளா கடப்பக்கம் காணும், ஆள் முடிகிடி வெட்டி ஆள் டிப்டாப்பா இருக்கியப்பா, என்ன விஷயம்? எல்லாரும் வீடியோல சொல்லிட்டு இருந்தாங்க முடி அதிகமா இருக்கு, நல்லாவே இல்ல, நல்லா நீட்டா வாங்கினாங்க. அதான் போய் டக்குன்னு முடி வெட்டிட்டு நல்லா சட்டையை போட்டு என்னப்பா வந்திருக்கேன். அப்படி கமெண்ட் வரவே இல்லையே, நானும் கமெண்ட் பார்த்துட்டு தான் இருக்கேன். சொல்றதுதான். சரி, வெளியே சொல்லு. சொல்லாத. என்ன விஷயம்? ஏதாவது விஷயம் இல்லாம நீ வரமாட்ட, சொல்லு. எல்லாம் தாவேக்காவை பத்தி தான். தாவேக்கானா யாரு? நம்ம விஜய் கட்சியா? என்ன விஷயம் அங்க? விஜய்னால எதுவும் பிரச்சனை இல்ல. விஜய் கீழே ஒருத்தர் இருக்காருல்ல, ஆமா. ரைட் ஹேண்ட்ன்றாங்கல்ல, அவர் தான். யாரு? நம்ம புஷி ஆனந்தா?
என்ன பிரச்சனை கிளப்பியிருக்காரு? ஒண்ணும் இல்ல, தமிழக வெற்றி கழகத்தோட கட்சி கூட்டம் வந்து கும்பகோணத்துல நடந்திருக்கு. கும்பகோணத்துலயா? அந்த கட்சி கூட்டத்துல ஒரு பெண்மணிக்கும் புசியானதுக்கு வாக்குவாதம் ஆயிப்போச்சு. வாக்குவாதமா? என்னப்பா வாக்குவாதம்? எதுவும் நலத்திட்ட உதவி எதுவும் கொடுக்காம விட்டாரா? என்ன அந்த கூட்டம் நடந்திருக்குல்ல, ஆமா. அந்த கூட்டம் நடந்த இடம் வந்து அந்த அம்மாவோடது போல. ஓ, அவங்க இடமா? அந்த அம்மா தான் கட்சி கூட்டம் நடத்துறதுக்காக தன்னோட இடத்த கொடுத்துருக்காங்க. சரி. ஆனா அந்த அம்மாவோட குடும்பம் தெருவில் நிக்குதான். ஐயோ, தன்னோட குடும்பத்தையும் தன்னோட ஃபேமிலியும் யாருமே அந்த கட்சி கண்டுக்கல, விஜய் கண்டுக்கல, புசியானந்த் கண்டுக்கலன்னு சொல்லிட்டு வாக்குவாதம் பண்ணியிருக்காங்க. ஓ, கட்சியில எந்த பதவியும் கொடுக்கலன்னு சொல்றாங்களா? ஆமா, எதுவும் கொடுக்கல, இதுக்கு எங்களுக்கு எதுவுமே ஹெல்ப் பண்ணலன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, இதுக்கு புஷியானந்த் ஏதாவது சொல்லியிருப்பாரு, அவர் எதுவும் சொல்லலையா? அவருக்கு ஏதாவது சொல்லியிருக்கணும், அவர் சொல்லாததான் மேட்ரு. அப்படியா? நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்னைக்கு என் குடும்பத்தை விஜய் ரசிகர் மன்றத்தால தெருவுல நிக்குது. இந்த மன்றத்தை உருவாக்குனது தங்கதுரை. அந்த மன்றம் இருக்கிறது என்னோட நேம் போட எனக்கு ஆனா இன்னைக்கு மன்றத்தை ஏலம் போடுறாங்க. அதுக்கான காரணம் என்ன எனக்கு தெரியணும். எனக்கு காரணம் என்ன தெரியுதுங்க? 20 லட்சம் ரூபாய் முதல்ல விட்டு என் குடும்பம் தெருவுல நிக்குது. இன்னைக்கு தங்கதுரை ஓரம் கட்டி நிக்கிறான். அந்த அம்மா எவ்வளவு கேள்வி கேட்டோம், அந்த அம்மாவும் கண்டுக்காம அவரோட கட்சி கொடுத்த பாதையை நிப்பாட்டிட்டு அவரோட கிளம்பிட்டாரு. பாதியில நிப்பாட்டு போயிட்டாரா? என்னப்பா இது? பாத்தியா, இதுதான் சொல்றது. என்ன சொன்னாங்க? மாநாட்டுக்கு இடம் கொடுக்கல, நாங்க தான் அதுக்கு காரணம்னு சொன்னாங்க. இப்படி ஒரு நலத்திட்ட உதவியே ஒழுங்கா கொடுக்க தெரியல. இவங்க எல்லாம் என்ன கட்சியை ஆரம்பிச்சு இன்னும் தேர்தல்ல கூட நிக்கலப்பா, ஒரு பொதுக்கூட்டம் கூட நடத்தல. இப்படி இருக்கல பாதியிலே கலண்டு ஓடுறாரு. இவரை நம்பி விஜய் அவர்கள் வந்து அரசியல்ல இறங்கி இருக்காரு. இதெல்லாம் என்ன சொல்றது? அது மட்டும் இல்லாம விஜயோட ஃபேன்ஸ் இருக்காங்களா, ஃபேன்ஸ் கட்சிக்காரங்களும் புசியானது மேல அவ்வளவு கோவத்துல இருக்காங்க. ஏன்பா இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்காருல்ல, இதுக்கு வந்து கட்சி கெட்ட பேர் தானே. ஆமா, அதுவும் இல்லாம ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, கட்சி நிர்வாகிகளே, நீங்க எல்லாம் மக்களை வந்து கூட்டத்துக்கு நம்மளுடைய முதல் மாநாட்டுக்கு வாங்க வாங்கன்னு அழைக்கலாம் தேவையில்ல, விஜய் அவர்களுடைய முகம் இருந்தாலே போதும், அவங்க வந்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, நீ வந்து தமிழக வெற்றி கழகத்தை பத்தி நம்ம வந்து நெகட்டிவாவே பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான செய்தி ஒண்ணு கிடைச்சிருக்கு. என்ன? அதாவது அவங்களோட கட்சி கொடி இருக்குல்ல, அந்த கட்சி கொடியில 2 யானை இருந்துச்சுல, அந்த யானை வந்து பிஎஸ்பி கட்சி, அதாவது என்ன பகாஜன் சமாஜ் பார்ட்டியோட சிம்பிள் தான் அதை யூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொன்னாங்க. ஆனா அதுக்கு வந்து தேர்தல் ஆணையத்துல வந்து இதுக்கு வந்து பிஎஸ்பி கட்சி வந்து கேஸ் போட்டாங்க. அதுக்கு தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கட்சியோட கொடியில இருக்கிற சிம்பிள் எல்லாம் தீர்மானிக்கிறது நாங்க கிடையாது, அதாவது அந்தந்த அரசியல் கட்சிகள் தான் முடிவெடுத்து வச்சுக்கணும். இன்னொரு அரசியல் கட்சியோட சின்னம் வந்து இவங்க வராம இருக்கிறது அந்த அரசியல் கட்சியோட பொறுப்பு. அதனால நாங்க இதெல்லாம் நடவடிக்கை எடுக்க மாட்டோம். கட்சி கொடி அப்படிங்கிறது வந்து வேற ஒரு விஷயம், அதுல நாங்க தலையிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப இது காரணம் என்ன சொல்றீங்க? பிஎஸ்பி தான் அலட்சியமா இருந்துட்டாங்கன்னு சொல்றீங்களா? அலட்சியமாலாம் இல்ல, இதுல யாரு மேலுமே தப்பு இல்ல. பிஎஸ்பியோட சின்னம் தான் யானை, சரி, கொடியில யானை இருக்கிறது பிரச்சனை கிடையாதுன்னு தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காங்க. அதனால என்ன விஷயம்னா, விஜயோட கட்சியில யானை வந்து எப்பவுமே இருக்கலாம், அதுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இன்னோட சர்ச்சைக்கு ஒரு முடிவு கிடைச்சிருச்சு. ஆமா, சர்ச்சைக்கு முடிவு கிடைச்சிருச்சு. இது குறித்து வேற ஏதாவது கேஸ் கீஸ் போட வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அது என்ன நமக்கு தெரியலப்பா. இறைவன் வந்து ஒளி வடிவானவன் அப்படின்றத நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். அந்த தத்துவத்தை நிறைவேற்றக்கூடிய அமைப்பு தான் இது. அதான் நீங்க ஒரு வித்தியாசமான ஒரு மகாலட்சுமி வரைக்கும் பார்த்ததே இல்ல. நம்ம முன்னோர்கள் தான் குலதெய்வமாக வணங்குகின்றோம் அப்படின்றதினுடைய வெளிப்பாடு. இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.